ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஹாஃப்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் எழுதுனதுலேயே ஐ திங்க் இந்த கொஷின் பேப்பர் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு கொஷின் பேப்பர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரை பாருங்க. நீங்கள் இதில் உள்ள எல்லாமே வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இந்த கொஷின் பேப்பர் எடுத்தவங்க ரொம்பவே டிஃபிகல்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால இந்த கொஷின் பேப்பரில் பாஸ் மார்க் வாங்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பாஸ் மார்க் மீன்ஸ் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 70க்கு ஒரு 25 மார்க் எடுக்கிறது லிட்டில் பிட் டஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு. ஸோ 5 மார்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு கொஞ்சம் மாடரேட்டாக கேட்டிருக்காங்க, ஈஸியானது கிடையாது. அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோவா இந்த எக்ஸாமில் கேட்கல. ஸோ அதெல்லாம் பாருங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, உங்கள் பார்வையில் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, ஈஸியாக டஃபா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபிசிக்ஸுக்கு டாப் 20 கோல்டன் 5 மார்க் அப்லோட் பண்ணுவேன் 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ அந்த கோல்டன் 5 மார்க் மட்டும் படிங்க. கண்டிப்பா வந்து 5 மார்க் 5மே உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சேனல்ல. ஏன்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் நான் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி படிச்சிடலாம். ஸோ 2 மார்க் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டைரக்டா கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எப்பவும் போல தான் ஒரு ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. The equation for an alternating current is given by I equal to 77 and sin 314t. Find the peak current frequency of current. ஸோ அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டேட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி, பூலியன் ஐடென்டிட்டி வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்துங்க. பாருங்க, மோஸ்ட்லி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்கிறத நம்மளால பார்க்க முடியல இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இதே 3 மார்க் பாருங்களேன். 3 மார்க் பொறுத்தவரை என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸி அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஒன்று அட்டன் பண்ணுவீங்க. ஐ திங்க் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் அட்டன் பண்ண முடியும். அது ப்ரூஸ்டர் லா, அது நான் சொன்ன கொஸ்டின். ஸோ அதுவுமே அட்டன் பண்ண சான்சஸ் இருக்குது. அடுத்து வேற பயோசாவட் லா அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, 3 மார்க்கோட ஐ திங்க் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், அதுவும் நான் சொன்னது தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, 3 மார்க் ஓகே. அண்ட் 5 மார்க் பாருங்களேன். 34ல பாருங்க, A and B ரெண்டுமே சம்திங் டிஃபிகல்ட் மாதிரி தான் தெரியுது. எக்ஸ்பிளைன் எஃபெக்ட் ஆஃப் டயஎலக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டர் when the battery remains connected to capacitor. ஸோ இது பார்த்துக்கோங்க. ரெண்டு ஈஸியானது அப்படின்னு பார்க்கல. இந்த என்ன சொல்லலாம் பாருங்களேன், நீங்கள் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. கொஞ்சம் இது மாடரேட்டாக தான் கேட்டிருக்காங்க. அந்த 38ல பி கூட ஓரளவுக்கு ஓகே. போர் ஆட்டம்ஸ் மாடல் ஓகே. 36ல ஏ கூட ஓகே தான். பாருங்க எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது எப்படி இருக்கு, ஈஸியா இருக்கா, டஃபா இருக்கா, நீங்க இது வரைக்கும் படிச்ச கொஸ்டின்ஸ் வந்திருக்கா, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்தா வித்தவுட் ஒன் வேர்டை சேர்க்காம உங்களால 55 மார்க்குக்கு எத்தனை ஸ்கோர் பண்ண முடியும் 55க்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, வித்தவுட் ஒன் வேர்ட் சேர்க்காம. ஸோ அதனால இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்துக்கங்க எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஈவினிங் 5 மார்க் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் 2 மார்க் 3 மார்க் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஐ திங்க் ஓரளவுக்கு எப்படி சொல்றது, இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கேட்கல, வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் கேட்கல. ஸோ இந்த மாதிரி முக்கியமானது எதுவுமே கேட்கல. அச்சுக்கோடு கொஸ்டின், நடுவரை கோடு கொஸ்டின் இதெல்லாம் கேட்கல. உட்கவர்லேருந்து எதுவும் கேட்கல. அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஈஸியான கொஸ்டின் அப்படிங்கிறப்ப 5 மார்க்கில் இன்னொன்று பார்த்தேன். இன்னொரு நிமிஷம், எங்கே இருக்கு, ஓம்ஸ்ல அந்த இருக்கு பாருங்க. 35ல பியோட ஓகே தான். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஆப்டைன்ட் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்லா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே கேட்டிருக்காங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எடுத்தவங்க எந்த மென்டாலிட்டியில் எடுத்தாங்க தெரியல. பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் வராது. இது லைக் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸாம்ங்கிறனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்படி எடுத்திருக்காங்க. பட் இந்த தடவை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் நடக்குது. பட் எப்படி சொல்றது, ஹாஃப் இயர்லியோட விடுங்க. பப்ளிக் எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாமில் யார் எடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக எடுக்கணும்னு நினச்சாலும் பாஸ் மார்க் எடுக்கிற மாதிரி கேட்டுட்டு தான் பேலன்ஸ் கொஸ்டின் டஃப்பாக எடுப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் ரொம்ப பப்ளிக் எக்ஸாம் போகிறதுல ரொம்பலாம் டஃப்பாக எடுக்க மாட்டாங்க. 70க்கு 40 மார்க்கு கிட்ட ஈஸியாக எடுக்கலாம். பேலன்ஸ் 30 மார்க்குன்னா மேபி கொஞ்சம் மாடரேட்டாக கேட்கலாம். அப்படி சொல்ல முடியாது. 50 மார்க் சாலிடாக கேட்பாங்க ஈஸியாக எடுக்கிற மாதிரி. ஸோ அது நீங்கள் படிச்சிருந்தா எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ டோன்ட் வரி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.